Dear student, welcome to our computer science class. Today we are going to discuss about the chapter 2 more about Scratch. Chapter 2 more about Scratch. In this name of the topic is control blocks. The name of the topic is control blocks. ஸோ பேசிக்காக நம்ம ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ஏதாச்சும் ஒரு கண்ட்ரோல் ஆஃப் பேசிஸில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதே போல் நம்மளுடைய ஸ்க்ராட்ச் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்டில் ஒன் செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தட் மீன்ஸ் ஸ்கிரிப்ட் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா சம் செட் ஆஃப் பிளாக்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அந்த பிளாக்ஸ் ஆஃப் கால்டு திஸ் கண்ட்ரோல் பிளாக்ஸ். These blocks are used to control the executions of a script. That means நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸ் கோடிங்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கண்ட்ரோல்ஸ் கேட்டகரிஸில் 2 ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. In this first one is the condition and then looping பேசிஸில் என்ன இருக்குது, நமக்கு 2 ஆப்ஷனல் கண்ட்ரோல் பிளாக்ஸஸ் அவைலபிள் இருக்குது. இதை பேசிஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கான ப்ரோக்ராமை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? தென் the control blocks are color code is gold. ஸோ கண்ட்ரோல் பிளாக்ஸ்க்கான கலர் கோடு என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் பேசிஸில் நமக்கு ஷோ ஆகுது அப்படின்னா கோல்டன் கலர் பேசிஸில் நமக்கு ஷோ ஆகுது. this is a golden colors code of the blocks. it is a control blocks category. ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் பிளாக்ஸ் கேட்டகரி உங்களுக்கான கோல்டு கலர் பேசிஸில் உங்களுக்கு ஷோ ஆகுது. தென் the control blocks contain 2 main program logic structures. that means I already told that 2 part of structuresல உங்களுக்கான control blocks வந்து available இருக்கு. in first one is this conditional block, then second one is the looping blocks. ஓகேங்களா? 2 types of condition basis, 2 set of control of operation basisல என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான control blocks execute ஆகுது. one is the condition block and the another one is the looping blocks. ஓகேங்களா? then first one is this conditional block. first one is the conditional block. now you can go to check with the condition. ஏதோ ஒரு கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. தட் மீன்ஸ் ஒரு கண்டிஷன் ஆஃப் செட் ஆஃப் கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த பேசிஸில் உங்களுக்கான செட் ஆஃப் பிளாக்ஸ் கேட்டகரி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் ஒர்க் ஆஃப் ஸ்கிரிப்ட் தான் என்னதுன்னா உங்களுக்கான கண்டிஷன் பிளாக்ஸ் கேட்டகரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. தவ் there are 2 conditional blocks, that is if and if else. there are 2 condition blocks, that is one is the if, another one is the if else block. ஓகேங்களா? so in this blocks, that means in the if blocks if the condition is true. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்னதுன்னா உங்களுக்கு கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா ஒன் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா அனதர் ஒன் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் பேசிஸில் கண்ட்ரோல் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா திஸ் டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் இஸ் த கண்டிஷனல் பிளாக்ஸ் கேட்டகரி. ஓகேங்களா? ஸோ த கோட் எக்ஸிக்யூட்டட் by the condition. ஓகேங்களா? then otherwise the program control get out of the blocks. then in the if else block, if the condition is true the script under if is execute. ஸோ if else conditions பிளாக்ல உங்களுக்கான if கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் என்ன ஆகுது உங்களுக்கான if ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிளாக்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது. சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கான எல்ஸ் பிளாக்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் என்ன ஆகுதுன்னா எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேங்களா? this otherwise the script under else is execute. okay, this is the condition blocks categoryக்கான ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா if the condition ட்ரூனா உங்களுக்கான ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதர்வைஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு டெர்மினேட் ஆகிட்டு அதர் ஸ்டேட் ஆஃப் எக்ஸிக்யூஷன்ஸை ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூஷன்ஸை உங்களுக்கு கண்டினியூ ஆகும். அதே ஆப்ஷன் செகண்ட் if else, if the condition is true, கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா உங்களுக்கான if ஸ்டேட்மெண்ட் பிளாக்ஸில் எக்ஸிக்யூட் ஆகும். ஆர் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸ் பிளாக்ல இருக்கிற எல் ஸ்டேட்மெண்ட் பிளாக்ஸ்க்கானது ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? then next one is the looping block. next one is the looping block. ஸோ லூப்பிங் பிளாக்ஸ்னால் கண்டினியூஸாக ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸுன்றத செட்டிங்ஸை சொல்கிற வரைக்கும் என்ன ஆகுதுன்னா கண்டினியூஸாக தட் மீன்ஸ் ரிப்பீட்டடாக நமக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். லூப்பிங் மீன்ஸ் என்னென்னா 1 or more டைம் அப்படின்றத சொல்லுவாங்க. லூப்பிங் பிளாக்ஸ் மீன்ஸ் என்னென்னா 1 or more டைம் will be executed in your set of statement. ஒரு set of statement 1 or more time execute பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரியான பிளாக்ஸ் கேட்டகரி என்னன்னா லூப்பிங் பிளாக்ஸ். ஓகேங்களா? then there are 2 looping blocks, that is repeat and forever.
So looping blocks category la two types of blocks category available இருக்கு. In first one is the repeat and the second one is the forever. Okay, yes. Then the repeat blocks repeat an action a specified number of time, whereas the forever blocks repeated an action infinitely. ஓகேலா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் டைம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிப்பீட்டட் ஆப்ஷன்ஸ்னா 10 டைம் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா 10 டைம்ஸ் ரிப்பீட்டேஷன்ஸ் முடிச்சுட்டு ஆஃப்டர் என்ன ஆகிடுனா அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ இதே ஆப்ரேஷன்ஸை நீங்கள் ஃபார் எவர் பிளாக்ஸ் கேட்டகரிஸில் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த செக்ஷன், தட் மீன்ஸ் கண்டினியூஸாக ஒரு 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம், உங்களுடைய ப்ரோக்ராம் செட் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். ஸோ தட் மீன்ஸ் அந்த ப்ரோக்ராம் எண்டு செஷன் போகிற வரைக்கும் என்ன ஆகுனா கண்டினியூஸாக உங்களுக்கு ரிப்பீட்டடாக என்ன ஆகிட்டு இருக்கும், கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிளாக்ஸ் கேட்டகரிஸ் என்னென்னா ஃபார் எவர் பிளாக்ஸ், தட் மீன்ஸ் ரிப்பீட்டட் அண்ட் ஆக்ஷன்ஸ் infinitely, it is repeated an action infinitely times, that means continuously அந்த ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். திஸ் இஸ் த லூப்பிங் பிளாக்ஸ் கேட்டகரிஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், தட் மீன்ஸ் ரிப்பீட் அண்ட் ஃபார் எவர் ஆக்ஷன். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன், சம் ஆஃப் த கண்ட்ரோல் பிளாக்ஸ் கேட்டகரி. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் கண்ட்ரோல் பிளாக்ஸ் கேட்டகரி, தட் மீன்ஸ் கண்டிஷன் அண்டு லூப்பிங் பிளாக்ஸ்கில் ஒர்க் ஆகிட்ருக்கேன் சம் கண்ட்ரோல் பிளாக்ஸ் கேட்டகரி பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நவ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த வெயிட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த வெயிட். ஸோ இஃப் யூ ஒர்க் கண்டினியூஸ்லி, இஃப் யூ ஸ்டே பாஸ்ட் ஸ்டேஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு ஒர்க்கை நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்க, எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குன்னா ஒரு பர்டிகுலர் டைம் டியூரேஷன் ஆர் சம் லிமிட்டட் டியூரேஷன்ஸ் வரைக்கும் என்ன பண்ணணும்னா பாஸ்ட் ஸ்டேஜஸ்க்கு போகணும். தட் மீன்ஸ் ஒர்க் ஆகாத ஒரு கண்டிஷன்ஸ்க்கு போகணும் அப்படின்னா பை யூஸிங் திஸ் வெயிட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. The wait control blocks is the current script is passed for the designated time interval. ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல் வரைக்கும் என்ன ஆகும்னா அது ஒர்க் ஆகாமல் சம் பாஸ்ட் ஸ்டேஜஸ்க்கு உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். தட் இஸ் த வெயிட் கண்ட்ரோல் பிளாக்ஸ். திஸ் இஸ் த கமாண்ட்ஸ் ஃபார் வெயிட் பிளாக்ஸ் கேட்டகரி. வெயிட் 1 second. This is the command for the sprite execution command. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் repeated ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒன் ஆர் மோர் டைம், எத்தனை டைம் வந்து ரிப்பீட்டட் ஆகணும், ஃபார் எக்ஸாம்பிள் 5 times எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா ரிப்பீட்டடாக 5 time எக்ஸிக்யூட் ஆகும். அதே ஒர்க் அவுட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக 10 time எக்ஸிக்யூட் ஆகணும் ஆர் 100 times எக்ஸிக்யூட் ஆகணும்னா கண்டினியூஸாக என்ன ஆகும், உங்களுக்கு ரிப்பீட்டட் ஆஃப் ஒர்க்கை ஒரே செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் கோடிங்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். திஸ் இஸ் த ரிப்பீட் ஆப்ரேஷன்ஸ். ஓகேங்களா. ரிப்பீட்டட் ஆப்ரேஷன்ஸ்க்கான கண்ட்ரோல் பிளாக்ஸ் கேட்டகரி. தென் the enclosed actions are repeated x time, that means mention the specified time. For example 5 times na 5 times execute ஆகும், 10 times na 10 times execute ஆகும். ஓகேங்களா. then this is the command for repeated. ஸோ ஒரு 10 times எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா அந்த செட் ஆஃப் கமாண்ட்ஸ், அது இந்த ரிப்பீட்டட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற பிளாக்ஸ் கேட்டகரியில் எத்தனை இந்த மாதிரியான கமாண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அது 10 times உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். தட் இஸ் த ரிப்பீட்டட் கமாண்ட்ஸ் கண்ட்ரோல் பிளாக்ஸ் கேட்டகரி. ஓகே. தென் next one is the forever. ஸோ எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். தட் மீன்ஸ் உங்களுடைய ப்ரோக்ராமை நீங்கள் ஆஃப் பண்ணுற வரைக்கும் என்ன ஆகுனா உங்களுக்கான எக்ஸிக்யூஷன்ஸ் கண்டினியூவாக நடக்கணும். இதுக்காக யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ் பிளாக்ஸ் கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா forever. ஓகேங்களா. த என்க்ளோஸ்டு ஆக்ஷன்ஸ் ரிப்பீட்டட் அன்டில் த ப்ரோக்ராம் இஸ் ஸ்டாப். ஓவரால் ப்ரோக்ராமை நம்ம ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் நமக்கான ப்ரோக்ராம் என்ன ஆகணும், கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கணும். இதுக்காக யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ் கண்ட்ரோல் பிளாக்ஸ் கேட்டகரி forever. ஓகேங்களா. திஸ் இஸ் த command for forever command, forever until end of the program. என்ன ஆகுது, உங்களுக்கான ப்ரோக்ராம் கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் உங்களுடைய ப்ரோக்ராம் ஓவரால் ஸ்டாப் பண்ணுற வரைக்கும். ஓகேங்களா. திஸ் இஸ் த கமாண்ட் ஃபார் forever control blocks category. then next one, if then conditional basisல வர control blocks category. if first one is the if then. if the condition is true, the enclosed set of statement will be executed. ஓகேங்களா. if then the enclosed script is execute if the expressions evaluate to true. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு டெர்மினேட் ஆகிட்டு அனதர் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். திஸ் இஸ் த இஃப் தென் கண்ட்ரோல் பிளாக்ஸ் கேட்டகரி. திஸ் இஸ் த கோடிங் ஃபார் இஃப் த கண்டிஷன். இந்த பார்ட் ஆஃப் ஏரியாக்குள்ளார இருக்கிற இஃப் ஆஃப்டர் தட் ட்ரையாங்குலர் ஹெக்ஸாகனல் ஒரு சிம்பிள்ஸ் அவைலபிள் இருக்கு, இந்த போர்ஷன்ஸில் தான் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கான கண்டிஷன்ஸை ரைட் பண்ணுவீங்க. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த கோட் ஃபார் இஃப் தென் கண்ட்ரோல் பிளாக்ஸ் கேட்டகரி. தென் நெக்ஸ்ட் ஒன்,
if then else. If the condition is true, to execute the if block, otherwise the condition is false, then is execute the else block. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் இஃப் பிளாக்ஸில் இருக்கிறது ஒர்க் ஆகும். தென் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா எல்ஸ் பிளாக்ஸில் இருக்க கேட்டகரிஸ் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் என்னென்னா இஃப் தென் எல்ஸ் பிளாக்ஸ் கேட்டகரி. ஓகேங்களா? தென் த ஸ்கிரிப்ட் அண்டர் இஃப் எக்ஸிக்யூட் இஃப் த எக்ஸ்பிரஷன்ஸ் எவாலுவேட் டு ட்ரூ, otherwise the script under else is execute. This is the command for if then else blocks category. In the first one, go to write this command in this if blocks category. If blocks category குள்ள இருக்கிற இந்த hexagonal diagonal boxesல தான் உங்களுக்கான if the conditions எழுதுவீங்க. கண்டிஷன் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பார்ட் ஆஃப் ஏரியாவில் இருக்கிற கமாண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா. சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கான நெக்ஸ்ட் லெவலில் இருக்க else blocks ஆஃப் கேட்டகரியில் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். This is the if then else blocks category command. ஓகேங்களா? Then next one, wait until. Then is one next is the wait until operation. ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் டியூரேஷன்ஸ் வரைக்கும் என்ன ஆகுனா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக என்ன ஆகுனா ஒரு 100 minutes ஆர் ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், வெயிட் ஸ்டேஜஸ் வரணும் அப்படின்னா வெயிட்டிங் ஸ்டேஜஸ்குள்ளே இருக்கணும் பை யூஸிங் திஸ் வெயிட் until ஆப்ரேஷன். த ஸ்கிரிப்ட் கெட் பாஸ்ட் until the condition evaluate to true. ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது, வெயிட்டிங் ஸ்டேஜஸில் தான் இருக்கணும் அப்படின்னா பை யூஸிங் திஸ் வெயிட் until control blocks category. So this is the script get passed until the condition evaluates to true. This is the commands for wait until command. So condition உங்களுக்கு true ஆகிற வரைக்கும் என்ன ஆகுனா அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகாது. தட் மீன்ஸ் அந்த ப்ராசஸ் என்ன ஸ்டேஜஸில் இருக்கும், பாஸ் ஸ்டேஜஸில் இருக்கும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ரிப்பீட்டட் until. ஸோ உங்களுக்கான கண்டிஷன் ட்ரூ அப்படின்ற வரைக்கும் என்ன ஆகுனா ரிப்பீட்டடாக அந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கண்டிஷன் வச்சுட்டு டெர்மினேட் ஆகிடும். திஸ் இஸ் த ரிப்பீட் until control blocks category. The enclosed script is repeated until the condition evaluate to true. ஸோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற அந்த கண்டிஷன்ஸ் ட்ரூன்னு அப்படின்ற வரைக்கும் என்ன ஆகுனா உங்களுக்கான ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுனா அந்த டெஸ்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு என்ன பண்ணுறோம், டெர்மினேட் ஆகிட்டு நெக்ஸ்ட் லெவல் கண்டிஷன்ஸ்க்கும் நெக்ஸ்ட் லெவல் கோடிங்ஸ்க்கு உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆக போயிடும். இதுதான் என்னென்னா ரிப்பீட் until blocks category. ஸோ திஸ் இஸ் த ரிப்பீட் until then command code. So the hexagonal boxes are set the conditions of blocks. ஓகேங்களா? கண்டிஷனுக்கான ஸ்டேட்மெண்ட் இந்த hexagonal blocks கேட்டகரிக்குள்ளே தான் எழுதுவாங்க. now if the condition is true, the repeat until என்ன ஆகுனா உங்களுக்கான ரிப்பீட் கண்டினியூஸாக இதில் இருக்க ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டு உங்களுக்கு டெர்மினேட் ஆகிட்டு வெளியில் வந்துடும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஸ்டாப். தென் லாஸ்ட் அண்டு ஃபைனல் blocks category is the stop blocks category. So if you set this stop, ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது, ப்ரோக்ராம்க்கான ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டாப் ஸ்டேஜஸ்க்கு போகணும் அப்படின்னா now go to select this stop blocks category. The current script or entire programs are stop. ஸோ கரண்ட்டாக ஒரு செலக்டட் போர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் மட்டும் ஸ்டாப் ஆகணும் ஆர் என்டையர் ஃபுல் செட் ஆஃப் ப்ரோக்ராமும் எனக்கு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா பை செலக்டிங் திஸ் ஆப்ஷன் ஃபார் ஸ்டாப் பிளாக்ஸ் கேட்டகரி. ஓகேங்களா? in the first one stop script மட்டும் நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா by using this stop script blocks category, and then second one you can set the stop all. so entire program நான் ஸ்டாப் பண்ணனும்னா by using this command stop all command. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸஸில் கண்ட்ரோல் பிளாக்ஸ் கேட்டகரியில் இருக்கிற 2 types of blocks category பார்த்தோம். condition blocks category and then looping blocks categories பற்றி பார்த்தோம். then next கிளாஸஸில் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? Thank you.